முதல்ல வந்து மதுவும் போதைப் பொருளும் முதல் தடை செய்யணும். அது தடை செஞ்சால் பாலியல் வன்கொடுமை தடுக்கலாம். ஆனால் அதை குடிக்கிறனால தான் அதிகமாக இந்தமாரி நடவடிக்கை நடக்குது. இது வந்து அரசாங்கம் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கைனா நல்ல தண்டனை வலுவாக இருக்கணும். அப்போ தான் இவனுங்க திருந்துவாங்க. அதாவது போதைப் பொருள் அதிகமாக வந்துருச்சுங்க இப்போ. அதனால் வந்து போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறனால அடிமை ஆகிட்டாங்க. அதனால் போதைப் பொருள் போடுறதுனால வன்கொடுமை அதிகமாக ஆகிட்டுருதுங்க. சரிங்களா, இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சுங்க. அதுக்கு என்ன பண்ணணும், நடவடிக்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுங்க. அதுக்கு என்ன வழியோ அதை கொஞ்சம் எடுங்க, மக்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிறவங்க, இல்லை ஒரு வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே பெண்கள் வந்து இப்போ பயந்துக்கிட்டு தான் போகிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்நெட்டு, மொபைல் ஃபோனு, அது இல்லாமல் இந்த மதுவை குடிச்சுவிட்டு பொம்பளைங்களை ராவடி பண்ணுறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொம்பளைங்களே இப்போ சேஃப் இல்லைன்னு வச்சிங்களேன். ஒரு அந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்களோ ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். மறுபடியும் இந்த தப்பு பண்ணாத மாதிரி எடுக்கணும். இந்த பாலியல் வன்கொடுமைன்றது சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க. இதை வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. யாராக இருந்தாலும் சரி நம்ம பையன் அப்படின்னு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்டவங்க. ஆனால் அது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க, அந்த கட்சிக்காரனில் பார்த்து பேசவும் என்ன பண்ணிடுறாங்க, அதை நீ கண்டுக்காதப்பான்னு விட்டுறாங்க. இதெல்லாம் அந்தமாரி இருக்கக்கூடாது. அதை வந்து கடுமையான தண்டனை கொடுத்து அவங்கள வந்து தண்டிக்கணும். இதை கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதை வந்து தடுக்க முடியும். பாலியல் வன்கொடுமை நடப்பதற்கு காரணம் பெற்றோர்கள் தான் காரணம். அவங்க வந்து சரியானபடிக்கு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் அணிவிக்கிறதுலேருந்து பழக சொல்கிறதுலேருந்து அவங்க தான் சொல்லி தரணும். அவங்க சரியாக சில பேர்த்திட்ட சொந்த பந்தங்கன்ட்டு சொல்லி அவங்க சரியாக சொல்லி சேராமல் அவங்க நல்லா இயல்பாக பழக விட்டுறாங்க. அவங்க எவ்வளோ தூரம் பழகணுமோ அந்த கரெக்டாக சொல்லித்தரணும். பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லித்தரணும். அப்படி சொன்னாக்கா கொஞ்சம் வன்முறை கொஞ்சம் தடுக்கிறதுக்கு பிள்ளைங்கள் அவங்களாவே தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வன்கொடுமை நடந்தால் தண்டனைகள் மிக கடுமையாக இருக்க வேண்டும். கடுமையாக இல்லைனாக்கா இப்படி தான் நடந்து கொண்டு தான் இருக்கும்.